மசாலா மேகி செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சா, சரி இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு மேகி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சுட்ருக்கேன். அண்ட் இந்த மேகி பாக்கெட் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் சூப்பர் மார்க்கெட் போகிறப்ப எப்படியும் வந்துட்டு இந்த ஃபேமிலி பேக் ஒன்று வந்து வாங்கி வச்சுருவேன். ஏன்னா எல்லா நாளுமே வீட்டில் வந்துட்டு மாவு இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது இல்லையா? மாவு இல்லாத டைமில் வந்துட்டு டக்குன்னு ஏதாச்சும் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற டைமில் வந்துட்டு இந்த மாதிரி மேகி செஞ்சு சாப்பிட்டுப்பேன். அண்ட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நான் மேகி வாங்குறப்ப லைக் ஸ்பைசி சீஸி அந்த மாதிரி ஏதோ ஒரு மேகி இருந்துச்சு. சரி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதானே சீஸி அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தெரியாமல் அந்த பேக்கெட் எடுத்துட்டேன். அதில் வேற நான் செய்யும்போது அதில் இருக்கிற மசாலா மொத்தத்தையும் வந்து கொட்டிட்டேன்னா வாயில் சுத்தமாக வைக்கவே முடியல. அவ்வளோ காரம் ப்ளஸ் எனக்கு அந்த டேஸ்ட்டுமே சுத்தமாக பிடிக்கல. லாஸ்ட்டு வந்துட்டு அது டஸ்ட்பின்க்கு தான் போச்சு. கம்மிங் டு த விலாக், இன்றைக்கி மேகி வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி தான் ஆயில் விட்டுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மேகியும் சேர்த்துட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.